வணக்கம் நண்பா. என்னடா இன்னைக்கு வீடியோல நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குது. சோ அதனால இனிமேல் வீடியோஸ்ல நான் தான் உட்காந்து பேச போறேன். இன்னைக்கு பேச போற யமஹாவோட டாபிக், அதாவது ஹைபிரிட் மாடலை பத்தி நம்ம பேச போறோம். இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். யமஹா வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயத்தை கொடுத்துருக்காங்க, இது உண்மையாலுமே ஒர்த்தா இருக்குதா, நல்ல மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹைபிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்ப கார்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா மாருதி கம்பெனி ஹைபிரிட் சிஸ்டம் ரொம்ப அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல இதை வச்சு ரொம்பவுமே இம்ப்ரெசிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹைபிரிட் சிஸ்டம் வந்து பைக்ல எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைக்ல ஆல்ரெடி இருக்கிற பேட்டரியிலேயே தான் அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஹைபிரிட் சிஸ்டம்க்கு ஸ்டார்டிங் மோட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஸ்எம்ஜின்னு சொல்லப்படுற ஸ்டார்டிங் மோட்டார் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எஸ்எம்ஜில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைலண்டான ஆபரேஷன் தான். ஏன்னா ஒரு ஸ்டார்டர் மோட்டர் வந்து வண்டியில வந்து நம்ம செல்ஃப் கொடுக்கும்போது எப்படி அது வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும், வண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க்காய் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட்ல வந்து இருக்குது. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிருச்சு, அது வேற விஷயம். எஸ்எம்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான ஆபரேஷன் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹைபிரிட்ல இருக்கிற மாதிரியே தான் இந்த எஸ்எம்ஜி இனிஷியலா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவரை ஜெனரேட் பண்ணி அதை வந்து பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ரெண்டாவது விஷயம், பவர் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா கம்பெனி என்னத மென்ஷன் பண்றாங்க தெரியுமா? ஒரு ஸ்லோப்ல வந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு மேட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா வண்டியோட டார்க் வந்து பத்தாம இருக்கும்போது இந்த எஸ்எம்ஜின்னு சொல்லப்படுற ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் வந்து அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுவும் சேர்ந்து இன்ஜினோட சுத்த ஆரம்பிக்கும் போது, இப்போ நார்மலா ரே-ZR பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.7 வரைக்கும் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஆனா இந்த எஸ்எம்ஜியும் சேர்த்து ஓடும் போது 10.2 வரைக்கும் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும் டோட்டலா சேர்த்து. அப்போ வந்து ஸ்லோப்ல ஏறும்போது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா வந்து வண்டி ஏறும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க இந்த பவர் அசிஸ்ட் வழியா. மூணாவது முக்கியமான விஷயம், சோ இதுல தான் ஹைபிரிட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லா கம்பெனியுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோல i3s இருக்குது. இப்ப நிறைய கம்பெனிகள் ஏ அப்படின்னு சிம்பிள் போட்டு அதை வந்து மார்க் பண்ணி நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து டிராபிக்ல நிற்கும் போது இன்ஜின் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்க கிளட்ச பிடிக்கிறீங்களோ இல்ல ஆக்சிலரேட்டர் திருகிறீங்களோ அந்த மாதிரி திருக்கும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா இங்க யமஹா வந்து என்ன கிளைம் பண்றாங்க தெரியுமா? இதுல வந்து நாங்க உங்களுக்கு நார்மல் மோடு கொடுக்குறோம், டிராபிக் மோடு வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து நடக்கிறதால உங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் வந்து இருக்காது. அடிக்கடி வண்டி ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் இது வந்து நார்மல் மோட்ல இருந்துச்சுன்னா வண்டி 1.5 செகண்ட்ஸ்க்குள்ள கட் ஆஃப் ஆயிரும். இன்ஜின் கட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். மறுபடியும் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இதுவே டிராபிக் மோட்ல இருக்கும்போது ஃப்ரீக்வெண்டா வந்து ஆஃப் ஆகாம வண்டி வந்து அப்படியே கீப் ஆன் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இதை நாங்க டெவலப் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத யமஹா தரப்புல இருந்து சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஹீரோ கம்பெனில, பஜாஜ் கம்பெனில, டிவிஎஸ்ல எல்லா கம்பெனிலுமே இந்த ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அதை வேற வேற பேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெக்னாலஜி அதுதான் எல்லா கம்பெனியுமே வச்சிருக்காங்க. ஆனா அதே ஸ்டார்டர் மோட்டார் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா யூசர்ஸை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குது. i3s பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோ கம்பெனில இருக்குது, பட் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய டவுட்டே இருக்குது. பட் அந்த மாதிரி இல்லாம நாங்க இதை ரொம்ப அட்வான்ஸ்டா பண்ணிருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது வண்டி ஆஃப் ஆயிருச்சு ஆன்ல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ரீஃபைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத யமஹா தரப்புல இருந்து சொல்றது முக்கியமான விஷயம். சோ ஓவராலா இந்த ஹைபிரிட் சிஸ்டம் வழியா யமஹா என்ன வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, யமஹா இந்த ஓவராலா பார்க்கும்போது 4% வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி எங்கனால அதிகமா ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கறத கிளைம் பண்றாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோலோட விலை என்னோட ஏரியாவில் 101 ரூபாய் 53 பைசான்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. இது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறும். கிட்டத்தட்ட 101 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா அட்லீஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டராவது மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதாவது கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் செலவு பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வந்திருக்க FZSல வந்து அதிகபட்சமா எவ்வளவு மைலேஜ் கிளைம் பண்றாங்க தெரியுமா? 55 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிளைம் பண்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் FZSல இருக்கிற பவர் அண்ட் டார்க் அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா 125
110cc பைக்குகளுக்கு ஈக்குவலான பவர் அண்ட் டார்க் தான் 150cc இருக்கிற எஃப்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், இதுல ஹைபிரிட், அதுக்கப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒரு செட்டா மாடலா வந்து வண்டியில கொடுத்தது மட்டும் இல்லாம பவர் அண்ட் டார்க் வந்து நான் அவ்வளவு பெருசா வந்து நான் கவனிக்க மாட்டேன். பட் எனக்கு லோக்கல் யூஸ்க்கு, ரெகுலர் யூஸ்க்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஃப்சிஎஸ் இப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 55 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து டெரைவ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 50 கிலோமீட்டர் ஆகுது சாலிடா மைலேஜ் கிடைக்கும். அப்ப நமக்கு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் கணக்குல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கும் போது இது ஒரு வகையில சேவிங்ஸா நம்ம பார்க்க முடியும். 150cc இருக்கிறதுனால பவர் அண்ட் டார்க் கம்மியா இருந்தாலுமே ரெகுலர் யூஸ், அதாவது லோக்கல் கம்யூட்டிங், இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது வண்டி ஸ்மூத்தாவும், ஃபேமிலி யூஸ்க்கு சிங்கிள் சீட்டரா கொடுத்து ஹைட்டும் கம்மியா கொடுத்திருக்கிறதுனால ஃபேமிலி யூஸ்க்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த வண்டி ஆல் இன் ஆல் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஹைபிரிட்னு சொல்லி ஏமாற்றும் யமஹா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நான் அப்பாலஜிஸ் வந்து நான் கேட்டுக்கிறேன் யமஹா கிட்ட. ஏன்னா இது நான் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணாம அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். சோ சாரி டு யமஹா. இனிமேல் இந்த மாதிரி தப்பு வந்து நடக்காது அப்படிங்கறத நான் அஷ்யூர் பண்றேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.